ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஷர்மிளாவின் இன்றைய குரலும் குட்டி ஸ்டோரியும் அங்கே கேட்கலாம். அதாவது இன்றைய குரல், திணை துணை நன்றி செய்யினும் பனை துணையாக கொள்வர் பயன் தெரிவார். அதாவது திணையளவு நன்றி செய்தாலும் அப்பயனை உணர்ந்தவர்கள் அதனை பனையளவாக கருதுவார்கள் அப்படிங்கிறது தான். சரிங்களா? இந்த குரலுக்கான ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன், கேளுங்க. அதாவது ஒரு பஸ் ஸ்டாப்பில் வந்துட்டு ஒரு சில மக்கள் நின்றுட்டுருக்காங்க. அதில் ஒரு வயதான பெண்மணி ஒருத்தங்க நிற்கிறாங்க. திடீர்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த பெண்மணிக்கு வந்து தலை சுற்றி மயக்கம் ஆகிட்டு கீழே விழுகிற மாதிரி போகும்போது பக்கத்தில் இருந்தவங்க வந்து தாங்கி பிடிச்சிட்டு என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வெளியே வந்துருக்காங்க. அந்த அம்மா எழுந்திருக்கல, கண்ணை முடிக்கல. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பெண்மணியை வந்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு நர்ஸ்லாம் வந்துட்டு என்னாச்சுன்னு எல்லாம் கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு யாருன்னு எங்களுக்கு தெரியல, திடீர்னு மயக்கம் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்தவங்க சொல்கிறாங்க. அப்படி நர்ஸ்லாம் விசாரிச்சுட்டு இருக்கும்போதே டாக்டர் வந்துடுறாரு. ஒரு ஆண் டாக்டர் வர்றாரு. அவர் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு உடனே அந்த அம்மாவை பார்த்ததையும் சீக்கிரம் நர்ஸ் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை வந்து உள்ள எமர்ஜென்சி வார்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. சரிண்ணே, அந்த அம்மாவை வந்து பஸ் ஸ்டாப்லேருந்து கொண்டு போய் விட்டாங்க இல்லைங்களா, அவங்க வந்துட்டு சரி நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அன்றைக்கி ஃபுல்லாக அந்த அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் போகுது. ஒரு 4-5 மணி நேரம் கழித்து அந்த அம்மா வந்து முழிக்கிறாங்க. முழித்து பார்க்கும்போது பக்கத்தில் இருந்த நர்ஸ் கிட்ட எனக்கு என்னாச்சு, நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. அந்த அம்மா கேட்கும்போது, தெரிலம்மா, உங்களுக்கு வந்து டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, உங்களை யார் கொண்டு பக்கத்தில் இருந்தவங்களாம் கொண்டு சேர்த்திருக்காங்க, பஸ் ஸ்டாப்பில் இருக்கும்போது விழுந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு அந்த நர்ஸ் சொல்லிட்டு இருக்கும்போதே டாக்டர் வந்துடுறாரு. டாக்டர் வந்ததையும், அம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு இந்த டாக்டர் அந்த அம்மாவை கேட்குறாங்க. நல்லா இருக்கேன் டாக்டர், எனக்கு என்னாச்சு அப்படின்னங்காட்டியும், உங்களுக்கு ஒன்றும் இல்லைம்மா, இப்போ நீங்கள் நார்மல் ஆகிட்டீங்க, எனக்கு தெரியுதுங்களா பாருங்கள் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. அம்மா அந்த அம்மா அப்படியே உத்து பார்த்துட்டு, தெரியலிங்களே, நீங்கள் யாரும் தெரில தம்பி எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நல்லா யோசிச்சு பாருங்கள், 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் ட்ரைனிங் டாக்டராக இருக்கும்போது அன்றைக்கி நான் சாப்பிடாம காலையில் வந்து ஹாஸ்பிட்டல் வரும்போது உங்கள் வீட்டு வாசலில் வர சமயம் நான் வந்து மயங்கி விழுந்துட்டேன். அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் எனக்கு என்னை கூட்டிகிட்டு போய் உள்ளே உட்கார வச்சு ஒரு டம்ளர் பால் கொடுத்தீங்க. பால் கொடுத்து ஆசுவாசப்படுத்துனீங்க. இருப்பா கொஞ்ச நேரம் இருந்தீங்க, எனக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டேன். உங்ககிட்ட நன்றி சொல்லிவிட்டேன், ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டேம்மா. இப்போ வந்து நான் டாக்டர் ஆகிட்டேன், நல்லா இருக்கேன் நான். இப்போ அன்றைக்கி நீங்கள் எனக்கு அன்றைக்கி வந்து நான் வெறும் வயிறாக போனப்போ மயக்காகவும் நீங்கள் கொடுத்த அந்த ஒரு டம்ளர் பால் வந்து என்னை வந்து புத்துணர்ச்சி ஆக்கி நல்லா தெம்பு கிடச்சிது எனக்கு. அந்த நன்றியை வந்து நான் மறக்கவே மாட்டோம்மா. உங்களை திடீர்னு இந்த இடத்துல பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு உங்களையா எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்கிறாருமா. அந்த பெண்மணிக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. ஏப்பா, நான் சின்னதாக ஒரு டம்ளர் பால் தானப்பா கொடுத்தேன், இருந்து சாப்பிட்டுட்டு போப்பா அப்படின்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் கேட்கவே இல்லை. அதுவாப்பா பெரிய விஷயம். ஆமாம்மா, அந்த நேரத்தில் நீங்கள் தக்க சமயத்தில் அந்த சின்ன அளவாக செஞ்ச உதவி எனக்கு என் உயிரையே காப்பாற்றிடுச்சு இல்லைங்களா. இப்போ பாருங்கள், நான் நல்ல டாக்டர் ஆகிட்டு நல்ல வேலை செஞ்சிட்ருக்கேன். நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்கிறான். தம்பி, உங்களுக்கும் நன்றி அப்பா. அந்த செஞ்ச உதவியை நீங்கள் மறக்காமல் இப்போ ஞாபகம் வச்சுட்டு எனக்கு இப்படி ஒரு உதவி செஞ்சுருக்கீங்களே, இது என்னன்னு சொல்கிறது. இதுதான்ப்பா நம்ம கடவுள் நம்ம கூட இருக்காரு அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி மனிதர்களால் தான்ப்பா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா நன்றி சொல்கிறாங்களாம்மா. ஆமாங்க, கரெக்டு தானே. பாருங்கள், என்ன ஏது அப்படின்னு நினைக்காம அந்த அம்மாவுக்கு உதவி பண்ண அந்த டாக்டர் எங்க அந்த டைமில் 8 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அம்மா வந்து என்னவோ அந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சின்னதாக அந்த உதவி செஞ்சது, அது என்ன ஒரு இது இல்லைங்களா. ஆனால் இப்போ மக்கள் பாருங்கள், ஒரு சிலர் நான் சொல்கிறேன், ஒரு சில மக்கள் ரோட்டில் ஆக்சிடெண்ட் ஆகி கடந்துருப்பாங்க. இந்த ஒரு ஃபோனுன்னு வந்துருச்சு இல்லைங்களா, இந்த ஃபோனை வந்து நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறதுக்கு விட்டுட்டு
அந்த சமயத்தில் போயிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு என்ன ஆச்சோ ஏதாச்சும் அந்த சமயத்தில் ஒரு உதவி பண்ணலாம் இல்லைங்களா? அவருக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணலாம், கீழே ஆக்சிடென்ட் ஆகி விழுந்தவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணலாம், ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணலாம் இல்லைங்களா? அந்த மாதிரிலாம் விட்டுட்டு மனித நேயம் இல்லாமல் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் மனுஷங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சின்ன உதவி தான். இதுக்காக நீ பணத்தை ரொம்ப கொட்டி உதவி பண்ணணுங்கிறதுலாம் ஒரு விஷயமே இல்லை. சின்ன உதவி, அந்த சமயத்தில் அந்த ஒரு உதவி, அவர் ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கலாம், அந்த சமயத்துக்கு அவருக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது அந்த உயிரை காப்பாற்றிடலாங்க. நிறையா இந்த மாதிரி நடந்திருக்கு, உயிரை காப்பாற்ற முடியாமல் போயிருக்கு. இந்த மாதிரிலாம் விஷயம் பண்ணி நம்ம எல்லோரும் மனித நேயத்தோடு வாழணும்னு நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் எப்படி வாழணும்னு ஆசைப்பட்றீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி. நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். ஓகே.